நம்ம சேனலுக்கு 14,000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தது இந்த பனானா ஸ்நாக் தான். இன்னைக்கு அதே பனானா தான், ஆனால் வேறு லெவல் ட்விஸ்ட் இருக்க போகுது. என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு நேந்திரம் பழத்தில் தான் பழம்பொரி செய்ய போகிறேன். இந்த பழம்பொரி நல்ல பழுத்த பழத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் வாய் அடங்க மாட்டேங்குது. பழத்தை பார்க்க பார்க்க பழம்பொரி சாப்பிடணும்னு ஒரே ஆசையாக இருந்துச்சு. ஓரளவுக்கு பழுத்திருந்த வாழைப்பழத்தை எல்லாம் கட் பண்ணி பீஸ் போட்டுட்டேன். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவுலில் ஒரு பெரிய பவுலில் எடுத்து அதில் 1 கப் நிறைய மைதா மாவு, கூடவே கொஞ்சமாக உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், கூடவே பார்த்தீங்கன்னா அது சீனி ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நாம் எடுத்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைக்காயாக தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் இனிப்பு பத்தாமல் இருக்கும். அதனால் மாவில் கொஞ்சம் இனிப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவில் வந்து சீனி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி பிசைஞ்சு வச்சிடணும். இதுக்கப்புறம் இன்னொரு சைடில் அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த வாழைப்பழத்தை அந்த மாவில் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஆயிலில் போட்டால் போதும். பஜ்ஜிக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் இதில் வந்து நம்ம மைதா மாவை ஆட் பண்ணுவோம், கடலை மாவை ஆட் பண்ண மாட்டோம். கடலை மாவை ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டு விட்டு போயிடும், பழம்பொரியோட டேஸ்ட்டு வராது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேக்கும் இருக்குது. நம்ம இட்லி மாவு அந்த மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து 15 ரூபா சொன்னாங்க. பட் என்ன பண்ணுறது, சாப்பிடணும்னு முடிவெடுத்தாச்சு, அதனால் வாங்கிட்டேன். நான் போட்ட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஸ்நாக் 14,000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துச்சு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு. உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். டாடா பாய். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.